இதே அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருக்கும் பொழுது அண்ணாவையும் பெரியாரையும் பேசி ஏன் உங்கள் தலைவி ஜெயலலிதாவையே ஊழல் குற்றவாளின்னு சொன்னார், நாங்கள் இனி பொறுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தீங்க. இப்போ காணொலி காட்சியே போட்டாங்களே, வீடியோவே போட்டாச்சே. பல பாஜகக்காரங்க வீட்டில் வேல் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முக்கியமான பாஜக தலைவர் வீட்டில் கூட்டுற அந்த மாபு இருக்குல்ல, அதை தூக்கி நட்டமாக வச்சு அதை தூக்கி இதுதான் வேலு, வேணால் முருகப்பெருமான் வேலை எடுத்து வேட்டையாடுறதா இல்லை மாபு எடுத்து கூட்டுறதா, யார் முருகனை இழிவுபடுத்துகிறா? குன்றம் குமரனுக்கு அப்படின்னா அரிட்டாப்பட்டி மலை மட்டும் ஸ்டெர்லைட் ஓனர் இருக்கா? இந்து சமய அறநிலையத்துறை கோயில்கள்லேருந்து வெளியேறணும். எதுக்கு? அப்போ தான் கோயிலில் நம்ம ஆட்டையை போடலாம்னு. சிதம்பரம் கோயில் உங்கள் கையில் தானே இருக்குது, அதாவது திருச்சிதர்கள் கையில் தானே இருக்குது. அங்கே குழந்தை திருமணம் உட்பட நடந்ததாக வழக்கு இருக்கு. பல 100 கோடி சொத்துக்களை காணும்னு புகார் வருது. தமிழ் கடவுள் முருகன் சொன்னீங்களே, ஏதாவது தமிழை தொடர்பு படுத்தி ஒரு தீர்மானமாவது போட்டிங்களா? எல்லா ஆறுபடை வீட்லேயும் இனிமேல் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும், தமிழில் தான் குடமுழுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்களா? சொன்னீங்கன்னா அவங்க ஓனரே ஒத்துக்க மாட்டார். ஏறுமையில் ஏறி விளை ஆடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வந்தாய், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்பது அருணகிரிநாதர் செந்தமிழால் பாடிய திருப்புகழ். முருகனுக்கு 6 முகம் என்று அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். ஆனால் மதுரையில் இந்து முன்னணி என்ற பெயரில் மாநாடு நடத்தியவர்களுக்கு 6 முகம் அல்ல 100 முகம். அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் வேறு வேறு முகங்களோடு வருவார்கள். ஏற்கனவே வட இந்தியாவிலே ராமபிரானுடைய பெயரை சொல்லி மிகப்பெரிய கலவரத்தை செய்தார்கள். பல மாநிலங்களிலே மராட்டியம் உட்பட விநாயகப் பெருமானுடைய பெயரிலே வினையை இழுத்துவிட முயன்றார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை என்பதால் அவர்கள் தமிழ் கடவுள் முருகனை கொண்டாடுகிறோம் என்று சொல்லி முருகப்பெருமானுடைய பெயராலே ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். ஆனால் அவங்கள உண்மையிலே பாராட்டணும். முருகனுக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு மாநாட்டை நடத்துவது என்பது அவர்களால் மட்டுமே சாத்தியம். இந்த இந்து முன்னணி நடத்திய முருகன் மாநாடு தமிழ் கடவுள் முருகன் மாநாடு என்று சொல்லித்தான் நடத்தினார்கள். ஏன் முருகனுக்கு மாநாடு நடத்துறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் தமிழ் கடவுளுங்க. ஆனால் இவங்க தான் எல்லா கோயில்கள்லையும் தமிழிலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூடாது, சமஸ்கிருத மொழியிலே மட்டும்தான் மந்திரம் சொல்ல முடியும், அதில் தான் ஒரு அதிர்வு இருக்குது, வைப்ரேஷன் இருக்குது, தமிழில் சொல்லக்கூடாது என்று தமிழை நீச பாஷை என்று ஒதுக்கியவர்கள் இவர்கள்தான். தமிழிலே குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று சில நியாயமான கோரிக்கை எழுகிற பொழுது கூடாது, வடமொழியான சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று இடையிலே புகுந்து கலவரம் செய்பவர்களும் இவர்கள்தான். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா முருகன் மீதும் தமிழ் மீதும் இவர்களுக்கு எப்படி திடீரென்று இவ்வளவு காதல் வந்தது என்று தெரியவில்லை. ஏற்கனவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்றைய ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் வேல் வழிபாடு என்று சொல்லி ஒன்றை ஆரம்பித்தார். நாங்கள் 6 படை வீட்டுக்கு வேல் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு. அன்றைக்கி எல்லா பாஜக தலைவர்கள் வீட்டிலையும் வேல் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் பல பாஜகக்காரங்க வீட்டில் வேல் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முக்கியமான பாஜக தலைவர் வீட்டில் கூட்டுற அந்த மாபு இருக்குல்ல, அதை தூக்கி நட்டமாக வச்சு அதை தூக்கி இதுதான் வேலு, வேணால் முருகப்பெருமான் வேலை எடுத்து வேட்டையாடுறதா இல்லை மாபு எடுத்து கூட்டுறதா, யார் முருகனை இழிவுபடுத்துகிறா? அந்த வேல் யாத்திரை அது பாவம் பரிதாபமாக முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து நாங்கள் முருகனுக்கு மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சினிமாக்காரங்களை கூப்பிட்டு வந்து 6 படை வீட்டையும் செட்டு போட்டாங்க. சினிமா செட்டிங் மாதிரி போட்டாங்க. அதை பார்க்க எல்லாம் வாங்க, ஒரே இடத்துல 6 படை வீட்டையும் தரிசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது என்னென்னா, இவங்களே ஒரு கோயில் கட்டணும்னா அதுக்கு ஆகம விதி, இந்த ஆகமப்படி தான் கட்டணுமாங்க. ஆனால் அந்த செட்டு போட்டது ஆகம விதிப்படி கட்டினாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த மாநாட்டை நடத்துவது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை பல்வேறு நிபந்தனைகளை விதித்தது. குறிப்பாக இது ஆன்மீக மாநாடாக நடத்த வேண்டுமே தவிர அரசியல் மாநாடாக இருக்கக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் அங்கே முழுக்க முழுக்க ஆன்மீக கலப்பு இல்லாமல் அக்மார்க் அசல் வெறுப்பரசியல் மாநாடாகத்தான் அதை நடத்தி முடித்திருக்கிறார்கள்.
அதில் என்ன தீர்மானம் போடுறாங்க? முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், முருகப்பெருமானுக்கு வந்து சஷ்டி தோறும் எல்லா கோயில்லையும் கந்த சஷ்டி கவசத்தை பாடணும். இவங்க சொல்லித்தான் கந்த சஷ்டி கவசம் பாடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க மாநாடு நடத்திய அதே நாளில் ஆனி கிருத்திகை, ஆனி மாத கார்த்திகை நட்சத்திரம். அதனால் எல்லா முருக பக்தர்கள் அங்கே போயிட்டாங்க. இவங்களால் கூட்டி வரப்பட்டவர்கள் தான் அங்கே வந்து கந்த சஷ்டி கவசம் பாடினாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க சொல்லித்தான் கந்த சஷ்டி கவசம் பாடணுங்கிற அவசியம் இல்லை. அது காலங்காலமாக முருக பக்தர்களால் இசைக்கப்பட்டு தான் வருகிறது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முருக பக்தர்கள் மாதிரி, அதுலேயும் நம்ம நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவர், திடீர்னு மதுரை சோமு மதுரையில் இருந்தவர் தான். மருதமலை மாமணியே முருகையான்னு தெய்வம் படத்தில் ஊனுருக உயிருருக ஒரு பாட்டு பாடியிருப்பார். இவர் அந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சிரமப்பட்டு மருதமலை மாமணியே முருகையான்னு பாட்டு பாடி, நல்ல வேளை மதுரை இதே காமெடியை வடிவேலு ஏற்கனவே அரங்கேற்றிட்டார். ஏன்னா வெண்ணிநட மூர்த்தி பாடிக்கிட்டு இருப்பார், கீழே உட்காந்து வடிவேலு அப்படியே காட்டி கடைசியாக அப்படி இப்போ ரொம்ப ஓவராக இழுத்தியன்னா ஹார்ட் வெடிச்சிருமியான்னு சொல்லி அது அவரே கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கடத்தை தூக்கி ஒரு மேலே எறிவார். புதுசாக கூட யோசிக்கலாம். அதே வடிவேல் காமெடியாக யோசிக்கிறது, அதே அப்புறம் கடத்தை தூக்கி யார் எறிகிறது? நல்ல வேலையை பாட்டை ஒரு அளவில் நிறுத்திட்டார். இவர் நம்ம அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம கொங்கு பிரதேசத்துலேருந்து பழனிக்கு காவடி தூக்கிட்டு வருவாங்க. இவர் இந்த பக்கம் டைரெக்ஷனை மாற்றி விட்டு மதுரைக்கே காவடியை தூக்கிட்டு வந்துட்டார். ஒரு எங்கள் பக்கம் பழமொழி சொல்லுவாங்க, நீ என்ன தான் குந்தி குந்தி உட்காந்து குன்னக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நீ நடக்கிறது நடக்காதுப்பா அப்படின்னு. அதே மாதிரி இவர் தூக்கிட்டு வந்த காவடியும் அது நடக்கலை. அது கடைசியாக பார்த்தீங்கன்னா அதில் தீர்மானத்தில் ஒரு தீர்மானம் வந்து குன்றம் குமரனுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குன்றம் குமரனுக்கு தான். அது என்னென்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னால் திருப்பரங்குன்றம் மலையை வச்சு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க. அது எடுபடலை. மதுரை மக்களும் திருப்பரங்குன்றம் மக்களும் அதை வந்து நாங்கள் தாயா பிள்ளையாக பழகிட்டு இருக்கோங்க, நீங்கள் ஏங்க பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்போவே நிராகரிச்சிட்டாங்க. அதனால் வந்து குன்றம் குமரனுக்கே அப்படின்னு சொன்னாங்க. இந்த குன்றம் குமரனுக்கேன்னு சொல்கிற இவங்க தான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதே மதுரை மாவட்டத்தில் தான் அரிட்டாப்பட்டி மலையை யாருக்கு எழுதி கொடுத்தாங்க? அது ஒரு பல்லுயிர் சுற்றுச்சூழல் மண்டலம், ஏராளமான தொன்ம சின்னங்கள் இருக்கக்கூடிய இடம். அதை நம்ம ஸ்டெர்லைட் கம்பெனி வேதாந்தம் அந்த முதலாளிக்கு, கார்ப்பரேட் முதலாளிக்கு எழுதி கொடுத்தது இவங்க தான். இதே அதை டங்ஸ்டன் சுரங்கம் வெட்டுறதுக்கு கொஞ்சம் அசந்திருந்தால் அந்த அரிட்டாப்பட்டி மலையை இன்றைக்கி காணா போயிருக்கும். அன்றைக்கு நம்ம மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் போராடினார். டிஒய்எஃப்ஐ தோழர்கள் நடைபயணம் போனாங்க. எல்லாரும் பொதுமக்களும் சேர்ந்து போராடினத்தால் தான் அரிட்டாப்பட்டி மலையை பாதுகாத்து முடிஞ்சது. குன்றம் குமரனுக்கு அப்படின்னா அரிட்டாப்பட்டி மலை மட்டும் ஸ்டெர்லைட் ஓனர் இருக்கா? இது என்னென்னா பல இடங்களில் இதே மாதிரி தான் சொல்கிறது. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொண்டையை இது வடிவேல் காமெடி தான். என்ன பல கெட்டப்பில் வந்தாலும் கொண்டையை மறைக்க மறந்துட்டியங்கிற மாதிரி இவங்க என்ன தான் முருக பக்தர் மாதிரியும் அப்படியே ஊனுருக உயிருருக எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தீர்மானமே என்னென்னா இந்து சமய அறநிலையத்துறை கோயில்கள்லேருந்து வெளியேறணும். எதுக்கு? அப்போ தான் கோயிலில் நம்ம ஆட்டையை போடலாம்னு. சிதம்பரம் கோயில் உங்கள் கையில் தானே இருக்குது, அதாவது திருச்சிதர்கள் கையில் தானே இருக்குது. அங்கே குழந்தை திருமணம் உட்பட நடந்ததாக வழக்கு இருக்கே. அந்த சிதம்பரம் கோயிலை வந்து கல்யாண மண்டபம் மாதிரி வாடகைக்கு விட்டது யார்? அங்கே இருக்கக்கூடிய பல நூறு கோடி சொத்துக்களை காணும்னு புகார் வருது. அப்போ என்னென்னா இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் கோயில்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இப்போ கூட திமுக ஆட்சி வந்த பிறகு 3000 கோயில்களுக்கு திருக்குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு. கோயில்கள் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. கோயிலில் இருந்த நகைகள் வங்கியில் அடகு வைக்கப்பட்டு அதில் வர்ற வட்டியிலிருந்து பல அறப்பணிகள் செய்யப்படுது. இதைவிட முக்கியமானது இந்த இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறதுனால தான் பெண்கள் அதில் அறங்காவலராக இருக்கணும், பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கணும். இப்போ இவங்ககிட்ட கோயிலை கொடுத்துட்டா பட்டியலினத்தவர்கள் இருப்பாங்களா? பெண்களை உள்ளே விடுவாங்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. என்னென்னா இவங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த இந்து சமய அறநிலையத்துறை மிகப்பெரிய தடையாக இருக்கிற காரணத்தினால் அதை ஒழிக்க வேண்டும் என்பது ஒரு தீர்மானம். அடுத்து ஒரு தீர்மானம் என்னென்னா 2026 தேர்தலில் இந்துக்கள் ஒன்றிணைய வேண்டும். இதுதான் முருகன் பேரில் நீங்கள் நடத்துகிற மாநாடா? பாஜக மாநாடு போட்டு பேசுங்க, யாருக்கும் ஆட்சேபணம் இல்லை. முருகனை கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு 2026 தேர்தலை பற்றி பேசுகிறீங்களே, இது உயர்நீதிமன்றத்துக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? சரி, நீங்களாம் கட்சி மாநாடு போட்டு பேசுகிறீங்கன்னா யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதில் ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் வந்து இந்துக்கள்னு பேசுகிறார். அப்புறம் தான் ஒரு தகவல் வருது, இவரே ரஷ்யாவை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அவர் உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா அவர் தான் உண்மையான முருக பக்தர். அது 2வது கல்யாணமாக 3வது கல்யாணமானு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, முருகனும் உண்மையிலேயே ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுருக்கிறார். பவன் கல்யாணம் கூட்டு வந்து ஒரு வகையில் பொருத்தமானது. ஏன்னா இவர் நாடு மறுத்து, ஜாதி மறுத்து, மதம் மறுத்தெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கார். ஆனால் இங்கே வந்து இந்துக்களை இழிவுபடுத்துகிறாங்க, எங்களை ரொம்ப சீண்டாதீங்க அது இதுன்னு இங்கே வந்து பவன் கல்யாண் பேசிட்டு போயிருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை பேசுகிற பொழுது என்ன பேசுகிறாருன்னா, இஸ்ரேல் யூதர்கள் மாதிரி இந்துக்கள் இருக்கணும். வேறு உதாரணமாக கிடைக்கல அவங்களுக்கு அண்ணாமலை அவர்களே.
இன்றைக்கி அந்த நாட்டில் அதனால தானே பாலஸ்தீன பிரச்சனை ஒரு உலகப்போரே வருமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறப்ப இஸ்ரேலுடைய அந்த இனவெறி காரணமாக ஒரு மிகப்பெரிய பாலஸ்தீனத்தில் பச்சிளம் குழந்தைகள் பட்டினியால் செத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதுபோல் ஏற்றி விட்றீங்களே, இஸ்ரேல் மாதிரி ஆகணும்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா? இதுதான் நீங்கள் முருகனுக்கு செய்கிற பெருமையா? தமிழ் கடவுள் முருகன் சொன்னீங்களே, ஏதாவது தமிழை தொடர்பு படுத்தி ஒரு தீர்மானமாவது போட்டிங்களா? எல்லா ஆறுபடை வீட்லேயும் இனிமேல் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும், தமிழில் தான் குடமுழுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்களா? சொன்னீங்கன்னா அவங்க ஓனரே ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவங்க வந்து சமஸ்கிருதத்தை திணிக்கிறதுக்கு தான் கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. தமிழுக்கு தமிழ் உள்ளிட்ட எல்லா செம்மொழிகளுக்கும் மிக குறைவான நிதியைத்தான் ஒதுக்கியிருக்காங்க. இதில் என்ன ஹைலைட்டுன்னா, இந்த மாநாட்டுக்கு இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரர் வந்து பேசியிருக்கிறார், வன்னியராஜன் பேசியிருக்காரு, இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பேசியிருக்கார். இவங்களாம் இவங்க தான் திரும்ப திரும்ப கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணவங்க. நாங்கள் அரசியல் பேச மாட்டாங்க, அரசியல் எல்லோரும் பேசுனதுமே அரசியல் தான், வெறுப்பு அரசியல் தான். திருப்பரங்குன்றம் பிரச்சனையை அதில் என்ன ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்கு? திருப்பரங்குன்றம் மலை மேலே கார்த்திகை தீபம் ஏற்றணும், மலை மேலே கார்த்திகை தீபம் ஏற்றுறது திருவண்ணாமலை. இங்கே வந்து கார்த்திகை அன்னைக்கு பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க, கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை, அங்கே வந்து கீழே உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தான் தீபம் ஏற்றுவாங்க. ஆனால் இவங்க ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உயர்நீதிமன்ற எப்படா நிறுத்துனாங்கன்னு கேட்டால் 2ஆம் உலகப்போர் காலத்திலே நிறுத்திட்டாங்க. இப்போ இவ்வளோ காலம் என்ன பண்ணீங்க? எப்படின்னா நமக்கு ஞாபகம் வராத ஒரு காலத்தை சொல்லிவிட்டோம்னு வைங்க. 2ஆம் உலகப்போர், 1ஆம் உலகப்போர் வந்தப்போ இவர் என்னமோ தீப்பெட்டியை தூக்கி கொண்டு ஒழிச்சு வச்ச மாதிரியும் திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கணும். திருப்பரங்குன்றம் எல்லாருக்குமான மலை. அது வந்து அங்கே மேலே வந்து இஸ்லாமிய மக்களுக்கான தர்கா இருக்குது, சமண சின்னங்கள் இருக்குது, கீழே கருப்பசாமி கோயில் இருக்குது, அங்கே தான் மூதேவி கோயில் இருக்குது. மூதேவிங்கிறது மூத்த தேவி கோயில். எல்லா சாமியும் திருப்பரங்குன்றத்தில் அமைதியாக இருக்குது. இவங்க அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, இந்த மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவித்தார் நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இவரே வாழ்த்து தெரிவிச்சிட்டாரேன்னு சொல்லி நம்ம செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, உதயகுமார், ராஜன் செல்லப்பா இவங்க போய் உட்காந்துட்டாங்க. ஆனால் இவங்க உட்கார்ந்த பிறகு ஏடிஎம்கே போட்டு புலந்துட்டாங்க. அங்கே என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அங்கே அரசியல் பேச மாட்டாங்கன்னு நினச்சி போயிட்டோங்க. என்ன நினச்சி போயிருக்காங்கன்னா, ஏதோ பஞ்சாமிர்தம் கிண்டி கொடுத்து ஆளுக்கு ஒரு விபூதி போட்டலாம், சித்தநாதன் வைத்திய விபூதி கொடுப்பாங்கன்னு நினச்சி அரோகரா போடலாம்னு நினச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாவையும் பெரியாரையும் காட்டி அந்த காணொளி காட்சியில் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு அப்போ இவங்க பேசாமல் தான் உட்காந்துருக்காங்க. இந்த ஒரு படத்தில் மிச்சர் சாப்பிட்ற மாதிரி 4 பேர் உட்காந்துட்டு அப்புறம் சொல்கிறாங்க, இப்படி பண்ணிட்டாங்களேங்க, நாங்கள் வந்து ஏதோ முருகப்பெருமானை பற்றி பேசுவாங்கன்னு நினச்சேன், கடைசியாக பார்த்தா என்னென்னமோ பேசிவிட்டாங்க, இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் முறை இல்லையே. இதே அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருக்கும் பொழுது அண்ணாவையும் பெரியாரையும் பேசி ஏன் உங்கள் தலைவி ஜெயலலிதாவையே ஊழல் குற்றவாளின்னு சொன்னார், நாங்கள் இனி பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தீங்க. இப்போ காணொளி காட்சியே போட்டாங்களே, வீடியோவே போட்டாச்சே, அண்ணாவையும் பெரியாரையும் காட்டி. அது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, நான் பார்க்கவே இல்லைன்ட்டார். அவர் இந்த மருதமலை மாமனியை பண்ணதே களைச்சி போய் உட்காந்துட்டார் போல் தெரியுது, நாங்கள் கவனிக்கலைன்ட்டார். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க, தவிர்த்திருக்கணுங்க, நாங்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறுங்க, என்ன வெங்காயம்னே தெரியல, கொள்கைக்கு தான் கூட்டணி, அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, எங்களை பற்றி திட்டாங்க, தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இதே வந்து அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பேரூர் ஆதீனத்தினுடைய நிகழ்ச்சி, அதில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தும் கலந்துக்கிறாரு, அதிமுக தலைவர் வேலுமணி அவர்களும் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு மோகன் பகவத்துக்கு வேல் கொடுக்குறாரு. என்னங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க, ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு கலந்துக்கிறீங்க? இல்லைங்க, நான் பேரூர் நூற்றாண்டு அந்த ஆதீனத்தினுடைய நூற்றாண்டு விழாவுக்கு தான் வந்தேன், இங்கே ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டையும் இணைச்சி விட்டாங்க, நாங்கள் சொல்லியிருந்தால் போனாங்க, நம்மளையெல்லாம் கூப்பிடுவாங்களாங்க, அவங்க கூப்பிட்டுருக்காங்கல்ல, அப்புறம் மோகன் பகவத்துன்னு தெரியாமையே வேல் கொண்டு போய் கொடுத்தீங்க. இவ்வளவும் பண்ணிவிட்டு வேலுமணி ரொம்ப ஒன்றுமே தெரியாத ஒரு மாதிரி, நான் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவுக்கு போகலாங்க, பேரூர் ஆதீனம் கூப்பிட்றப்ப பேரூர் ஆதீனத்தில் எத்தனையோ நிகழ்ச்சி நடக்குது, ஒரு தினந்தோறும் போகலாம், ஆனால் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் வேலுமணி கலந்து கொண்டது நியாயமா? இந்த மாநாட்டுக்கு அதிமுக காரங்க போனது நியாயமா? தொடர்ந்து சொல்கிறோமே, பாஜக உறவும் பாம்பின் நிழலும் ஒன்று, அந்த கட்சியோடு சேர்ந்தால் கரைச்சி அழிச்சிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் கிடையாது, எல்லாம் தெரியும், இவங்களுக்கு தெரிஞ்சே தான் போயிருக்காங்க. போன பிறகு இப்போ உங்கள் அடிப்படை கொள்கையுடைய முரண்படுறாங்களே. அங்கே வந்து நீங்கள் அண்ணாவை கொடியில் வச்சுருக்கீங்க, திராவிடத்தை கட்சி பேரில் வச்சுருக்கீங்க, அங்கே திராவிடத்தை ஒழிக்க வேலோடு வான்னு கூப்பிட்றாங்க. இது என்னங்க இது? உங்களை ஒழிக்கிறதுக்கு கூப்பிட்ட மாநாட்டுக்கு நீங்களே போய் உட்காந்துக்கிட்டு தெரியாமல் நடந்து போச்சுங்க, இப்படி ஆகி போச்சே அப்படின்னா இப்போ என்ன முடிவு பண்ண போகிறீங்க?
சரி திராவிடத்தை ஒழிக்கவான்னு சொல்லியிருக்காங்களே, கூட்டணி விட்டு வெளியே வர போகிறீங்களா? உங்கள் கட்சியினுடைய உங்கள் தலைவர் எம்ஜிஆர் குடியில் வச்ச அண்ணா தான் ஒழிக்கப்பட வேண்டிய சக்தின்னு சொல்கிறாங்களே, அதிமுக என்ன முடிவெடுக்க போகுது? எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் வாய் திறக்கலை. அவர் ஆரியம் திராவிடம் பற்றி கேட்ட பொழுது அதெல்லாம் பெரிய விஷயமுங்க, படித்தவங்கள்ட்ட கேளுங்க. அவரே ஒரு நிகழ்ச்சியில் என்ன சொன்னார்னா, உங்கள் பொழுதுபோக்கு என்னென்னா நமக்கு படிக்கிறது தாங்க அப்படின்னார். ஆனால் இந்த புக்கு ஆரியம் திராவிடம் படிக்கலை போல். இன்றைக்கு வரைக்கும் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி எதுவுமே சொல்லலை. மொத்தத்தில் இவங்க நடத்திய அந்த முருகன் மாநாடு என்பது முருகனுக்கு சம்பந்தமே இல்லாமல், தமிழுக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு மாநாட்டை மதுரையிலே நடத்தி முடித்திருக்கிறார்கள். மதுரை மக்கள் இதை முற்றாக புறக்கணித்திருக்கிறார்கள். ஏன்னா ஆர்எஸ்எஸ் பற்றி அன்றைக்கே எம்ஜிஆர் அவர்கள் எச்சரித்திருக்கிறார். நீங்கள் ஒன்றும் தனியாக அணிவகுப்பெல்லாம் நடத்த வேண்டியதில்லை, ஏற்கனவே என்சிசி அணிவகுப்பு இருக்குது, அதே போல் சாரணர் அணிவகுப்பெல்லாம் இருக்குது, நீங்கள் நடத்த வேண்டியதில்லை. ஏன் எம்ஜிஆர் அப்படி சொன்னார்னா, மண்டைக்காடு கலவரத்தை ஒட்டி ஒரு முறை எம்ஜிஆர் டெல்லிக்கு போயிருந்தாங்க. அப்போ அவர் தங்கியிருந்த தமிழ்நாடு இல்லத்தையே முற்றுகையிட்டாங்க. எப்படி காமராஜர் இருந்த வீட்டுக்கு தீ வச்சு கொளுத்த முயற்சி பண்ணாங்களோ, அதே போல் அந்த பெயரில் போய் அதில் அந்த கோபத்தில் தான் எம்ஜிஆர் சொன்னார், இவங்க ரொம்ப மோசமான ஆளுகளாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் இருக்குது. இதுக்கு பிறகும் நீங்கள் கடந்த தேர்தலில் மோடியா லேடியா தவறு செய்து விட்டேன் அப்படின்னு தான் ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அதிமுக இன்றைக்கி இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுதுங்கிறது ஒன்று. இது கூட ஒரு மீம்ஸ் கூட வந்துருந்துச்சு. முருகப்பெருமான் சொல்லி பேரை சொல்லி முதலமைச்சராக இருக்கலாம்னா கிருபானந்த வாரியாரே முதலமைச்சராக இருப்பார்ல. ஏன்னா அவரை விடவா உட்காந்தா முருகாம்பார், எந்திரிச்சா முருகாம்பார். அப்படி ஒரு உண்மையான முருக பக்தர் அவர் ஒரு கதை சொல்லுவார். என்னென்னா, ஒருத்தர் பெரிய சாப்பாட்டு பிரியலாம், எந்த நேரம் பார்த்தாலும் விதவிதமாக சாப்பிடுவானாம். அவன் கடைசியாக ஒரு நாள் சாக கிடந்திருக்கான். பக்கத்தில் போய் சொல்லியிருந்திருக்காங்க, வாழ்க்கை பூரா எப்போ பார்த்தாலும் தோசை இட்லி பூரி சப்பாத்தி இதான் வாயில் வந்திருக்கு, சாக போகிறப்போவாது முருகா முருகான்னு முருகப்பெருமானுடைய பேரை சொல்லியா, அப்போவாவது நீ போகிற வழி சொர்க்கம் கிடைக்குதான்னு பார்க்கலாம்னு சொல்லியிருக்கான். பாவம் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்திருக்கான். முருகான்னு முருகான்னு சொன்னோடனே பக்கத்தில் போய் காதில் சொன்னோடனே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்ட்டு இருக்காப்புல, அப்புறம் ரூன்னு இருக்காப்புல, முருக அப்படின்னு சொல்லிட்டாங்க கடைசியாக முருகன் பேரை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு உடனே என்ன சொல்லியிருக்கான் அந்த ஆள், முருக ஒரு தோசை இருந்தால் கொண்டு வாங்கன்னு சொல்லி முடித்தானாம். என்னென்னா இவங்களும் முருகன் பேர் சொன்னால் கூட இவங்க நோக்கம் இந்தியாவில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களை பிரிப்பது தான். இவங்க முருக தோசைங்க அவங்க கேட்ட மாதிரி இவங்க இந்தியாவிலே ஒரு பிளவுவாத அரசியலை பிரிவினைவாத அரசியலை நடத்தத்தான் முயல்கிறாளே தவிர, முருகன் என்பவன் இதே முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளுக்கும் தைப்பூசத்துக்கு, வைகாசி விசாகத்துக்கு, சித்ரா பௌர்ணமிக்கு, பங்குனி உத்திரத்துக்கு மக்கள் முருக பக்தர்கள், உண்மையான முருக பக்தர்கள் போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்கள் போலி பக்தர்கள். எம்ஜிஆர் ஒரு நினைத்தை முடிப்பன் படத்தில் சொல்லுவார், ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் பக்தர்களே உத்திராட்ச பூனைகளாக வாழுறீங்க, ஏமாந்த நேரத்தில் மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்கன்னு இந்த உத்திராட்ச பூனைகளுடைய நடத்திய இந்த மாநாடு என்பது எந்த வகையிலும் எடுபடவில்லை. முருகனுடைய பெயரை இவர்கள் சொன்னாலும் இவங்க முருக தோசை கேட்குறாள் மாதிரி உண்மையிலேயே இவர்கள் ஒரு கலவரத்துக்கு கால்கோள்களை நடத்தினார்கள். தமிழ் கூறும் நல்லுலகம் அதை நிராகரித்து விட்டது என்பதுதான் நாம் சொல்ல வேண்டியது.